ஹாய். தான் வாழ போகிற வீட்டை சொர்க்க வீடாட்டு மாற்றக்கூடிய ஒரு சிலர் நம்ம மத்தியில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு வீட்டை, ஒரு அழகான ஒரு பட்ஜெட் வீட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 9 லட்சம் ரூபாய்க்கு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பர் வீடு பண்ணியிருக்கிறாங்க. 3 பெட்ரூமோடு சேர்த்து அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டோட டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போவோம். எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். இந்த வீட்டோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்ச செலவும் கேரளா ஸ்டைலில் முழுக்க கேரளா ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு பிரத்யேகம் தான் இதோட இது. செலவு 9 லட்சம் ரூபா, ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. சுவர்களின் கார்னரில் காணப்படக்கூடிய இந்த கருத்த டிசைன் வீட்டுக்கு ஒரு செமி லுக்கை எடுத்து காணிக்குது. சேர்த்தலைக்கு பக்கத்தில் ஹரிப்பரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் சுமேஷுங்கிறவருக்கு இந்த அழகான ஒரு வீடு இருக்குது. கருப்பு மார்போனட் விரித்த ஒரு அழகான வரவேற்பறை, அதுக்கு மேலே மணிச்சித்திர பூட்டு போட்டு பூட்டின அழகான ஒரு வாசல். வாசல் திறந்து நம்ம உள்ளே போன உடனே நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு டைனிங் கம் லிவிங் ஏரியா தான். அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு முக்கில் டைனிங் ஏரியாவும் வாஷ் கவுண்டரும் வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு போகிற கிளாஸ் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டடி ரூமை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து வெளியே போவதுக்கு ஒரு என்ட்ரியும் வச்சுருக்காங்க. வரவேற்பறைக்கு ஃப்ளோரை வெள்ளை மார்போனைட் போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. சிட்டிங் ஏரியாவுக்கு 2 பக்கத்துலேயும் தான் 2 பெட்ரூமையும் வச்சுருக்காங்க. செலவு குறைச்சி வீடு வைக்கணுங்கிறது ஒரு தேவையும் ஒரு விருப்பமாக இருக்குது. ஒரு சிலர் அதை விரும்ப மட்டும் செய்கிறாங்க. வேறு சிலரை பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஜிப்சம் சீலிங் தான் மேலே போட்டிருக்காங்க. ஓவர் டிசைன்களை வேண்டான்னு ஒதுக்குனதுனால அது சீலிங் பார்க்குறதுக்கு அழகாட்டும் ரொம்ப கம்பீரமாட்டும் இருக்குது. முதல் பெட்ரூமை பார்க்கலாம். இப்போ இதோட ஸ்பேஸ் 100 ஸ்கொயர் ஃபீட் தான். ஜன்னல்களில் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலை குறைஞ்ச கட்டணங்களை போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. இந்த ரூமோட ஒரு சைடில் சில்லி ரெட் கலரில் ஒரு வாலை அழகுபடுத்தியிருக்காங்க. இனி வெளியே போய் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அடுத்த பெட்ரூம் போவோம். வீட்டு ஓனர் தான் வீட்டோட டிசைனை பண்ணி வீட்டை கட்டினாங்கிறதுக்கு ஒரு தனி மவுஸும் இதுக்கு உண்டு. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். வித்தியாசமான வர்ணங்கள் எல்லாம் பூசி இந்த ரூமை இன்னும் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. சுத்தமான ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க இந்த ரூமோட ஸ்டோரேஜுக்காக. மல்டி வுட்டை வச்சு தான் இதை செய்திருக்காங்க. அந்த ரூம்லேயே சைடில் தானே ஒரு அட்டாச் பாத்ரூமும் வச்சுருக்காங்க.
வரவேற்பு அறைக்கு இடது பக்கம்தான் கிச்சனுக்கு போகக்கூடிய வழி இருக்குது. சாதாரண பெருசும் கவர்ச்சியும் மற்றும் அழகும் உள்ள ஒரு கிச்சன் தான். இங்கே ஸ்டோரேஜ் வசதி செய்யப்படலைங்கிறது தான் இந்த கிச்சனோட ஒரே ஒரு குறைவு. அதுக்கு பக்கத்தில் தானே ஒரு சின்னதாட்டு ஒரு ஒர்க் ஏரியாவும் வச்சுருக்காங்க. அதோட ஒரு முக்கில் விறகு அடுப்பும் கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்பட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு பட்ஜெட் வீட்டில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.